இங்க ஒரு தாத்தா ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாரு. அந்த கதவை திறக்கிறது ஒரு சின்ன பையன். இவனோட பேர் அலெக்ஸ். நம்ம அலெக்ஸ் அந்த தாத்தாவை கூட்டிட்டு போய் தன்னோட அப்பாவோட ரூம்ல உட்கார வைக்கிறான். அந்த இடத்துக்கு அலெக்ஸோட அப்பாவும் வந்துருவாரு. ஒரு மந்திரவாதி. அலெக்ஸோட அப்பாவும் அந்த தாத்தா கிட்ட நான் கேட்ட புக்கை நீங்க கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த தாத்தாவும் அவர் கேட்ட மாதிரி அந்த புக் எடுத்து காமிப்பாரு. இந்த புக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருக்க மந்திரவாதிகளை பயன்படுத்தி ஒரு கடவுளை சிறைப்பிடிக்கிறதுக்கு தான் இந்த புக்கை கேட்டிருப்பாரு. இந்த மந்திரவாதியோட மூத்த பையனும் இந்த தாத்தாவோட பையனும் இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த கடவுள்கிட்ட கேட்டோம்னா அந்த பையனோட உயிரை கொண்டு வந்துருவாங்கன்றக்காக தான் அந்த புக்கை எடுத்து வர சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அலெக்ஸோட அப்பா அன்னைக்கு நைட்டே அந்த புக்கை யூஸ் பண்ணி ஒரு கடவுளையுமே சிறைப்பிடிச்சு அந்த வட்டத்துக்குள்ள அடைச்சிடுறாரு. உங்க பிடிச்ச கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் பேர் சாண்ட்மேன் சொல்லுவாங்க. அதாவது கனவுகளின் கடவுள்னு சொல்லுவாங்க. அலெக்ஸோட அப்பா வந்து சாண்ட்மேன் கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு லாக்கர்ல எடுத்து வச்சுக்குவாரு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில அலெக்ஸோட அப்பா பார்க்கறதுக்காக ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த ஆளுக்கு வேற கண்ணு தெரியாது. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்ச வச்சிருக்க கடவுள் ரொம்ப சாதாரணமான கடவுள் கிடையாது. அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள். சோ அவனை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம நீங்களும் பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம அலெக்ஸோட அப்பாவும் நான் தான் மாய கட்டு போட்டிருக்கேன். அதை விட்டு அவன் வெளியே வந்தாதான பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த கண்ணு தெரியாதவன் என்ன சொல்றானா அதெல்லாம் அவனுக்கு சாதாரண விஷயம். அந்த கட்டு மட்டும் போதாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவனை முதல் ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள அடைங்க. அண்ட் அவனை கண்காணிக்கிறதுக்காக 2 செக்யூரிட்டி படுங்க. முக்கியமா அவங்க 2 பேருமே அவன் முன்னாடி தூங்கிட கூடாது. பிகாஸ் அவனை கண்காணிக்கிறவங்க யாராவது தூங்கிட்டாங்கன்னா அவங்க கனவுக்குள்ள பூந்து அவன் தப்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அலெக்ஸோட அப்பாவும் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு நாள் அலெக்ஸோட அப்பா அந்த சாண்ட்மேன் கிட்ட போய் பேசுறாரு. நீ எதனா பேசினாதான் உங்ககிட்ட நான் ஏதாவது தேவைகள் எடுத்துக்க முடியும். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் நம்ம சாண்ட்மேன் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். சோ இப்படியே காலங்கள் போயிருது. அலெக்ஸோட அப்பாவும் இறந்துடுவாரு. அலெக்ஸுக்கும் வயசாகி இப்ப பார்க்க வந்திருப்பான் அந்த சாண்ட்மேனை. நம்ம அலெக்ஸ் அந்த சாண்ட்மேனை பரிதாபமா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க அலெக்ஸோட ஃப்ரெண்டு வந்துருவாரு. அவர் வீல் சேர்ல வச்சு கொண்டு போகும்போது அந்த மாயக்கட்டு வேற அழிஞ்சு போயிடும். அலெக்ஸோட ஃப்ரெண்டு இதை பாத்துருவாரு. பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து போயிருவாரு. அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் சாண்ட்மேனை பாத்துக்கிறதுக்காக 2 செக்யூரிட்டி உட்கார்ந்திருப்பாங்க பேப்பர் படிச்சுக்கிட்டு. அப்ப அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டியோட கனவுல பூந்து அவனுக்கு ஒரு இலியூஷனை கிரியேட் பண்ணி அவனை வச்சு அந்த கண்ணாடி கூட உடைச்சு அங்க இருந்து தப்பிச்சிருவாரு நம்ம சாண்ட்மேன். சோ இப்ப சாண்ட்மேன் தன்னோட இடத்துல போய் மயக்கம் அடைஞ்சு விழுந்து கிடக்காரு. சாண்ட்மேனோட அசிஸ்டன்ட் ஒருத்தி வந்து அவனை உள்ள கூட்டிட்டு போவா. ட்விஸ்ட் என்னன்னா சாண்ட்மேன் இத்தனை காலம் காணாம போனதுனால அவனோட சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம சாண்ட்மேன் அவனோட இடத்தை எப்படி புதுப்பிக்கிறான், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத சீரிஸோட கதையே. சீரிஸோட பேரு தி சாண்ட்மேன். செம்ம அமேசிங்கா இருக்கும். செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.